வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது டாப் எம்சிஏ காலேஜஸ். அதாவது உங்களோட கட் ஆஃப்க்கு இருக்கக்கூடிய டாப் எம்சிஏ காலேஜஸ் என்ன அப்படின்றத ஒரு 10 காலேஜ் அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து 2024ல என்ன மாதிரி வந்து போச்சு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து நம்ம சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதனோட காலேஜ் கோட் அப்படின்றது 202006. ஸோ இதில் ரெண்டு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்டட், அதே மாதிரி வந்து செல்ஃப் சப்போர்ட் இருக்கும். எய்டடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 ரேங்க்குள்ள இந்த ரேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க். ஸோ ஜென்ரல் ரேங்க் தான். ஸோ ரிசர்வ் கேட்டகரி ரேங்க் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜிக்கு ஓசி கேட்டகரி அப்படின்னா வந்து 20க்குள்ளே எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எய்டடில் கிடைக்கும். பிசினா 46 ரேங்க்கில் இருக்கணும். அதே சமயம் பிசிஎம்னா 71வது ரேங்க்குள்ளே இருக்கணும். எம்பிசினா 131வது ரேங்க். எஸ்சினா 644வது ரேங்க்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏனா 682. இதுலேயே வந்து செல்ஃப் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 98வது ரேங்க்குள்ளே இருந்தால் தான் கிடைக்கும். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது வந்து செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் எய்டடுக்கும் வந்து ஒரு 5000 to 10,000 தான் வந்து ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் இதில் கிடைச்சாலும் வந்து போகலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரி அப்படின்னா 98 ரேங்க்குள்ள இருந்தால் செல்ஃப் சப்போர்ட்டில் கிடைக்கும். பிசினா 146வது ரேங்க்குள்ள இருக்கணும். பிசிஎம்னா 178வது ரேங்க்குள்ள இருக்கணும். எம்பிசி அப்படின்னா 330வது ரேங்க்குள்ள இருக்கணும். எஸ்சி அப்படின்னா 1963வது ரேங்க்குள்ள இருந்தால் போதும். எஸ்சிஏனா 1032. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து ஹைக் ஆகிருக்கிறதுனால வந்து இந்த ஓசிபிசி கேட்டகரியில் பெரிய டிஃபரன்ஸ் வராது. பட் எஸ்சி, எம்பிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் இயரோட மார்க், அதாவது ஒரு ரேங்க் அப்படின்றது வந்து இன்னுமே வந்து குறையும். அதாவது வந்து இன்னும் அதிகமான ரேங்க் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதை வந்து கருத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து சிஇஜி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. ஸோ சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு ஓசி கேட்டகரினா 34வது ரேங்க்குள்ள வேணும். பிசி அப்படின்னா 109வது ரேங்க்குள்ள இருக்கணும். பிசிஎம்னா 136வது ரேங்க்குள்ள இருக்கணும். எம்பிசி அப்படின்னா 134வது ரேங்க்குள்ள இருக்கணும். எஸ்சி அப்படின்னா 565வது ரேங்க்குள்ள இருக்கணும். எஸ்சிஏனா 326வது ரேங்க்லையும், எஸ்டினா 1954வது ரேங்க்குள்ள இருக்கணும். இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. சரிங்களா? அதை வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். அதாவது வந்து நான் கம்யூனிட்டி ரேங்க் இவ்வளோ இருக்கிறேன், கிடைக்குமா கேட்டுருக்கீங்க. இப்போ இந்த லிஸ்ட் அவுட் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க். அது ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஓசினா ஓப்பன் கேட்டகரி. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் 34வது ரேங்க்குள்ளே தான் கிடைக்கணும். அதே சமயம் நீங்கள் வந்து எம்பிசியாக இருக்கிறீங்கன்னா 134வது ரேங்க் வரைக்கும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த கம்யூனிட்டி ரேங்கோட பெனிஃபிட். அது நிறைய பேருக்கு தெரியும். அப்படி எதுக்கு கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதாவது வந்து 2வது வாய்ப்பு அப்படின்றது கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அதில் நம்ம ஜென்ரல் ரேங்க் என்னன்னு பார்த்துட்டு அதில் நம்ம ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தியாகராஜா காலேஜ். ஸோ 3வது இடத்துல அப்படின்றது இருக்கிறது தியாகராஜா காலேஜ். அதனோட கோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5008. ஸோ தியாகராஜா காலேஜில் உங்களுக்கு எம்சிஏக்கு ஓசி கேட்டகரி அப்படின்னா 108வது ரேங்க்குள்ள இருக்கணும். ஓவரால் ரேங்க் அப்படின்றது 108க்குள்ள இருக்கணும். பிசி அப்படின்னா 176வது ரேங்க்குள்ள இருக்கணும். பிசிஎம்னா 191வது ரேங்க்குள்ள இருக்கணும். எம்பிசி அப்படின்னா 497வது ரேங்க்குள்ள இருக்கணும். அதே சமயம் எஸ்சி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா 764வது ரேங்க்குள்ள இருக்கணும். எஸ்சிஏனா 1284, எஸ்டினா 1084. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து இன்னுமே வந்து உங்களோட ரேங்க் அப்படின்றது வந்து அதிகமாக ரேங்க் வந்து தேவைப்படும். ஏன்னா லாஸ்ட் இயரோட இந்த இயர் ஒரு 10% ஜாஸ்தியானதால டாப் காலேஜஸ்ல கொஞ்சம் வந்து டீவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரேங்க் அப்படின்றது இன்னும் அதிகமானதாக தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜாவுக்கு அடுத்து சிஐடி. ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிஐடி காலேஜ் 2007. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா 187வது ரேங்க்குள்ள இருக்கணும். பிசி அப்படின்னா 225வது ரேங்க்குள்ள இருக்கணும். பிசிஎம்னா 287, எம்பிசினா 417, எஸ்சினா 2066, எஸ்சிஏனா 1313. சிஐடிக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸும் நல்ல காலேஜ் தான். அது வந்து உங்களுக்கு நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எங்கேயுமே வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா வெளியில் போய் பிளேஸ் ஆகிக்கலாம். ஸோ காலேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பெரிய காலேஜில் போனால் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ எங்கே படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்கில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிளேஸ் ஆயிருவீங்க. ஸோ
யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஓசி கேட்டகரி அப்படின்னா 286வது ரேங்க்குள்ள இருக்கணும். பிசி அப்படின்னா 363, பிசிஎம்னா 337வது ரேங்க்குள்ள இருக்கணும். எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி அப்படின்றப்போ 488, எஸ்சி கேட்டகரினா 1198, எஸ்சிஏ அப்படின்றப்போ 1842. அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கொஞ்சம் இங்கே வந்து ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சிஐடியோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும். இப்போ குமரகுருவை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கங்க. இங்கே தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது ஓசி கேட்டகரினா 250 ரேங்க்குள்ள இருக்கணும். அதே சமயம் பிசினா 288, பிசிஎம்னா 336, எம்பிசி அப்படின்னா 597, எஸ்சினா 1823வது ரேங்க்ல வந்து இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கேசிடி கிடைக்கும். அடுத்தது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எம்சிசி. எம்சிசியோட கோட் அப்படின்றது 359. எம்சிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஓசி ரேங்க் அப்படின்றது 185க்குள்ள இருக்கணும். பிசி அப்படின்னா 255க்குள்ள இருக்கணும். அதே சமயம் வந்து எஸ்சி கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி எம்பிசி அப்படின்னா 393 ரேங்க்குள்ள இருக்கணும். எஸ்சி கேட்டகரி அப்படின்னா 525க்குள்ள வந்து இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ். இதனோட கோட் அப்படின்றது 391. பிஎஸ்ஜி ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஓசி கேட்டகரிக்கு 303வது ரேங்க்குள்ள இருக்கணும். பிசினா 362வது ரேங்க்குள்ள இருக்கணும். பிசிஎம்னா 421வது ரேங்க்லையும், எம்பிசினா 518, எஸ்சி அப்படிங்கிறப்போ வந்து 1822வது ரேங்க்ல இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காலேஜ் வந்து அடுத்தடுத்து இருக்கிறாங்க 304. ஸோ இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் காலேஜ். ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் ரேங்க் அப்படின்றது ஓசி கேட்டகரிக்கு 495 தேவைப்படுது. பிசி அப்படின்னா 560, எம்பிசி அப்படின்னா 594. மற்ற கேட்டகரிக்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிருக்கு. அதனால தான் இதில் எதுவும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கற்பகம் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கற்பகம் காலேஜ் நம்மளோட காலேஜ் 2710. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு 387 ரேங்க்குள்ள வந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்னா 519, பிசிஎம்னா 542 ரேங்க்குலையும், எம்பிசினா 684, எஸ்சி அப்படின்றப்போ 2242. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிடி கோவர்த்தனதாஸ், சென்னையில் இருக்கக்கூடிய டிடி கோவர்த்தனதாஸ். இதனோட கோட் அப்படின்றது 322D. டிடி கோவர்த்தனதாஸ். இங்கே வந்து ஓசி கேட்டகரினா 366, அதே மாதிரி பிசினா 599, பிசிஎம்னா 943, எம்பிசினா 836, எஸ்சினா 1507. இதுதான் வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த டாப் 10 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ள இருந்தது. இது இல்லாமல் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆகட்டும், பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங், சேலமில் இருக்கிற சோனா காலேஜ், இது எல்லாமே வந்து எம்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல காலேஜ் தான். அதையும் வந்து நீங்கள் சாய்ஸில் இருக்கலாம். இது இல்லாமல் வேறு ஏதாவது காலேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கால் மட்டும் வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஃபீஸ் டீட்டெயில்ஸு, எப்படி சாய்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து என்னை தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்திக்கங்க.